ஒரு புத்திர பாக்கியம், ஒரு திருமண தடை, ஒரு ரொம்ப நாள் தொழில் லாபமே இல்லாம நஷ்டத்துல இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பகவான்கிட்ட கோரிக்கை வைக்கணும். நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆசீர்வாதம் அதேதான். இன்னொன்னு என்னன்னாக்கா வர பக்தருக்கு வந்து பகவானோட மகிமை அங்க பாத்தீங்கன்னா நல்லா தியானம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு எல்லா லொகேஷன்ஸ் கிடைக்கட்டும். அதுல பலர் வந்து பலன் அடையணும் அப்படிங்கிறதுதான் எங்க தேவை. நீங்களும் ஒரு தடவை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த கோரிக்கையானத 90 நாள்ல நிறைவேற்றலாம் சொல்லியிருக்காரு. எவ்வளவு சூப்பரா இருக்கு. வேண்டியெல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நைட்டு தனியா 2 மணிக்கு மணி யாகம் தானா எரியும். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல சீல்நாய்க்குப்பட்டி பைபாஸ்ல ஊத்துமலை முருகன் கோவில் இருக்கு. அங்கதான் இருக்கேன். அங்க கீழே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்தோம் அப்படின்னா லட்சுமி நாராயண சித்தர் பீடம் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தியானம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு எல்லா லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம கிளம்பலாம். சூப்பராக இருக்குது. வாங்க நீங்களும் ஒரு தடவை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கோயிலுக்கு வந்துட்டேங்க. சாமி கும்பிடுவோம். உள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் சாமி. சித்தர் பீடம் பத்தி என்னங்கிறது சொல்லுங்க. அதாவதுங்க ஆரம்பத்துல வந்து சித்தருங்கிற அகத்திய மகிழ்ச்சி வந்து இங்க தவம் பண்ண இடம். அதாவது சிவன் திருமணத்தப்ப வடக்க நோக்கி போக சொல்றாங்க பாத்தீங்களா அகத்தியரு. அப்ப வந்து இந்த வழியா வந்து அவரு இங்க தவம் பண்ணாங்க. தவம் பண்ணும் பொழுது அப்ப வந்து மும்மூர் தரிசனமும் வேணும்னு சொல்லி இங்க வந்து பகவானை வேண்டி தவம் இருந்தாரு. அப்ப வந்து பகவான் வந்து சத்திய நாராயணன் வந்து காட்சி கொடுத்ததோட தான் இந்த இடம் மும்மூர்த்தி காட்சி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க உள்ள போல சத்திய நாராயணன், அதே பாத்தீங்கன்னா அந்தாட பிரம்மா தனி, விஸ்வாமுக தனியா இருக்காரு, அகத்தியர் தனியா இருக்காரு. இங்க வந்து நாம என்ன பிரார்த்தனை, அதாவது பிரார்த்தனை நம்ம வைக்கும் பொழுது ஒரு புத்திர பாக்கியம், ஒரு திருமண தடை, ஒரு ரொம்ப நாள் தொழில் லாபமே இல்லாம நஷ்டத்துல இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பகவான்கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கையானத 90 நாள்ல நிறைவேற்றாரு. 3 மாசம். அந்த 3 பௌர்ணமி தொடர்ச்சியா இங்க வந்து கலந்துட்டு வந்தாங்கன்னா அந்த 3வது பௌர்ணமி 90வது நாள் அந்த காரியம் கைகூடி. சிலருக்கு வந்து 30 நாள்லயும் நடந்திருக்கு. அப்ப வந்து இந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனையை வந்து அதி விரைவில் வந்து பகவான் சத்தியநாராயணன் வந்து நிறைவேற்றுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பகவானோட இங்க மகிமை, இந்த இடத்தோட மகிமை. இங்க இன்னும் என்னன்னாக்கா இப்ப நாங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு யாகம் பண்ணோம். இப்போ நாங்க ஒரு சாயங்காலம் பண்ணிட்டு போனோம்னா அப்பயே யாகம் வேண்டியெல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நைட்டு தனியா 2 மணிக்கு மணி யாகம் தானா எரியும். அப்ப வந்து என்னன்னாக்கா நாங்க என்ன நினைக்கிறதா சித்தர்கள் வந்து மறுபடியும் அவங்க இங்க தியானத்துல உட்காந்து அந்த யாக வேள்வியை வந்து நடத்துறாங்க. ஒரு ஐதீகம். அதுதான் வந்து பகவானோட கருணை. அதே சித்தரோட மகிமையே தான் இங்க அடங்கியிருக்கு. அதனாலதான் நாங்க தலைப்பு சித்தர் பீடம், உள்ள மூலமும் சத்திய நாராயணன்.
உபதெய்வம் பாத்தீங்கன்னா பேக் சைடு பாத்தீங்கன்னா கருப்பனார் தனி சன்னதி காவல் தெய்வம், முன்னால முனிப்பேன் இங்க ஒரு காவல் தெய்வம், சுத்திலையும் பார்த்தாக்கா எல்லா தெய்வம் நாகக்கண்ணி. அதாவது நாகக்கண்ணி அது எதனால அந்த நாகக்கண்ணி உருவானது அப்படின்னாக்கா இந்த ஆலயம் கட்டும் போது இந்த இடத்துல புத்துக்கண்ணு உருவானதுங்க. அப்ப வந்து நாங்க வந்து இந்த மாதிரி சித்தரை வழிபாட்டுல இருக்கும் போது அவர் வந்து இந்த இடத்துல பகவானை வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த இடத்துல இருக்கிற உங்களை நாங்க அடிக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க எங்கேயாவது நவுத்துருன்னு சொன்னப்ப இங்க இருந்து போனதுதான் அந்த இடம் புத்துக்கண்ணி. ஆமா, இங்க கரைச்ச புத்து உடனே அங்க திடீர்னு ஒரே நாள்ல உருவானது. அதனாலதான் அந்த அம்பாளுக்கும் வழிபாடு உண்டு, பகவானுக்கும். இன்னும் விசேஷ காலங்கள்ல ஒரு சித்ரா பௌர்ணமி, இந்த முக்கியமான நாள்ல எல்லாம் மாசி மோகம், அப்பெல்லாம் நைட்டு வந்து பகவானை வந்து அந்த சர்பம் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த பகவானோட மகிமைன்னு வச்சுக்கோங்களேன். நாம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை 90 நாள் நிறைவேற்றாரு. கோயிலோட சிறப்பு பத்தி இவ்வளவு தூரம் நீங்க சொல்லிருக்கீங்க. மக்களும் இது தெரிஞ்சுக்கிட்டோம், பார்த்துட்டு இங்க வந்து வழிபடட்டும். இதனுடைய சிறப்பெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நல்ல நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. பகவான் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். கண்டிப்பா பகவானோட கருணை, அவரோட ஆசீர்வாதம் அதேதான். இன்னொன்னு என்னன்னாக்கா வர பக்தருக்கு வந்து பகவானோட மகிமையை சொல்லி அதுல பலர் வந்து பலன் அடையணும் அப்படிங்கிறதுதான் எங்க தேவையே. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயா கிட்ட வந்து இந்த கோயிலோட சிறப்பு பத்தி சொல்லியிருக்காரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு இங்க சாமிக்கு அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா விசு ஐயா வந்திருக்காங்க, சித்தர் பீடர் தியானத்தில் இருக்காரு. பார்த்தீங்கன்னா சேலம் மேயர் வந்திருக்காங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போதான் 1 வருஷம் ஆகுது. இதனோட சிறப்பு இன்னும் என்ன அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக தரிசனம் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, கோயிலுக்கு வாங்க, அருள் கிடைக்கட்டும்.